ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் வெஜ்ஜின் பையன் சேனல். இப்போ நம்ம பொண்டாட்டி மாதிரி இருந்தால் குத்துவியாடா எபிசோட் நம்பர் 7 தான் பார்த்துட்டு இருக்கோம். தயவு செஞ்சு இதுக்கு முன்னாடி போட்டதை பார்த்துட்டு வந்து பாருங்க. போன எபிசோடில் நம்ம தங்கச்சிக்காரி கான்சியஸில் இருந்தாலும் இவங்கள 1:3 பண்ண விட்டு அமைதியாக இருந்தா இல்லைங்களா? இந்த எபிசோட் எடுத்த உடனே இவன் செய்கிறதெல்லாம் அவள் ஒத்துப்பான்னு பார்த்தா நேராக போய் அவங்க அம்மாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கான். அவங்க அம்மாவோ செம கோவத்தில் இருக்க. அது தெரியாத நம்ம அப்பங்காரன் பின்னாடிலேருந்து வந்து நடு ஹால்னு கூட பார்க்காம நம்ம அம்மாக்காரிக்கு ஒரு கிஸ் அடிக்க வர நம்ம அம்மாக்காரியோ பலார்னு கண்ணத்தில் ஒன்று வைக்கிறாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம அப்பங்காரன் கேட்க, ஏன் என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியாதா? என் 2 பொண்ணுங்க வாழ்க்கையும் சீரழிச்சிட்ட. இந்த மாதிரி என் 2 பொண்ணுங்க கூட நீ ஒன்றா இருந்திருக்க. நீ என்னை 2வது கல்யாணம் பண்ணா என்ன? அவளும் உனக்கு பொண்ணு தானே அப்படி இந்த அம்மா உருக்கமாக பேசிக்கிட்டு இருக்க. இந்த அப்பனும், இவ பார்க்க என் பொண்டாட்டி மாதிரியே இருக்கா. நான் இவளுக்காக தான் அந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன். இவ கூட இருக்கணும் அப்படிங்கிறத தான் ஒத்துக்கிட்டேன். உனக்கா ஒன்றும் ஒத்துக்கல. இவளை நான் லவ் பண்ணுறேன் லவ் அப்படின்னு சொல்ல, இந்த இடத்துல தான் நமக்கு கதையோட டைட்டில் கார்டை போடுறோம். நம்ம அம்மாவான ஆன்ட்டிக்காரி அப்போ உன் பொண்டாட்டி மாதிரி இருந்தால் குத்தி வேடா அப்படின்னு கேட்குறான். நீ உடனே வீட்டை விட்டு வெளில போ. நான் ஒரு புருஷன் இல்லாதவ அப்படின்னு சொல்லிட்டு தானே என் பொண்ணுங்க வாழ்க்கையில் விளையாண்டுருக்க. நீ செஞ்ச உதவியெல்லாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பனை வீட்டை விட்டு அமுச்சு விட்டுறா. அப்படியே அந்த சீனை கட் பண்ணா நம்ம அரபு குதிரையான அக்கா நம்ம ஹோம்லி அக்காவை தனியாக கூப்பிட்டு, என் உடம்பு ஷேப்பை பாரு எவ்வளோ சூப்பராக இருக்கு பாரு. காரணம் என்ன தெரியுமா? எனக்கு எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் நான் 1:1 யார் கூடயாவது பண்ணிவிடுவேன். அதனால தான் எனக்கு இவ்வளோ ஷேப் அழகாக இருக்குது. நம்ம அப்பா ஒரு டாக்டர். நம்ம அப்பா கூட இருக்கிறதுக்கு உனக்கு ஏன் கசக்குது? அவர் நினச்சா உன் லைஃப் அசால்ட்டாக செட்டில் பண்ணிடலாம். கூட உன்னையும் சந்தோஷமாக தான் வச்சுப்பாரு. அன்னைக்கு நீ கான்சியஸில் தான் இருந்தேன்னா உனக்கு தெரிஞ்சிருக்கும்ல நம்ம 2 பேரையும் அவர் எவ்வளோ சந்தோஷமாக வச்சுருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. 1:3 அவரால் அவ்வளோ சந்தோஷமாக வச்சுக்க முடியும்னா சிங்கிளில் அவரால் எவ்வளோ சந்தோஷமாக வச்சுக்க முடியும் அப்படின்னு நினச்சிப்பாரு. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரபு குதிரை அக்கா நம்மளோட ஹோம்லி அக்காவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண, நம்ம ஹோம்லி அக்காவும் இதை ஒத்துக்கிறாப்பா. ஒத்துக்கிட்டு அப்போவே அப்பாவோட கிளினிக்கு 2 பொண்ணுங்களும் உள்ளே போய் நுழையிறாங்க. இவங்க 2 பேரையும் பார்த்த அப்பங்காரன், நீங்கள் 2 பேரும் என்ன இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு நம்ம அரபு குதிரை அக்கா, அப்பா நம்ம ஹோம்லி பொண்ணுக்கு ஜுரம் வந்திருக்கு, அந்த விஷயத்த நினச்சி அதை உங்களால் மட்டும் தான் கிளியர் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே கூப்பிட்டு வந்திருக்கோம். தயவு செஞ்சு அவள் ஜுரத்தை போக்கிருங்கப்பா அப்படின்னு சொல்ல, நான் போக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஹோம்லி பொண்ணு என்னை பார்த்து என் ஜுரத்தை போக்குங்கப்பா அப்படின்னு என்னை பார்த்து கேட்கணும் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹோம்லி பொண்ணு வெட்கப்பட்டுக்கிட்டு என் ஜுரத்தை போக்கிருங்கப்பா அப்படின்னு சொல்கிறா. உடனே நம்ம அப்பங்காரனும் நம்ம குதிரை பொண்ணை வெளில துரத்திட்டு நம்ம ஹோம்லி பொண்ணை கிளினிக்லேயே வச்சு சும்மா கிளினிக் கிளிக்கிறான். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், இனிமேல் இவளும் ஹோம்லி பொண்ணு கிடையாதுப்பா, இவளும் ஒரு குதிரை தான். என்ன, அவள் அரபு குதிரை, இவ ஒரு சாதா குதிரை, அவ்வளோதான். இதோட இந்த கதை முடிச்சிருவோம். டாட்டா பை பை.